ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஆர்பி அனிமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சோலோ லெவலிங்கோட சீசன் 2ஓட 13வது எபிசோடு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சீசனோட லாஸ்ட் எபிசோடு. இதோடு இந்த சீசன் முடியுது. அப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் நம்ம டேரெக்டாக நம்ம எபிசோடை பார்க்க போயிடலாம். ஸ்டார்ட். கேமராவை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறீங்களா? என்னது? உடனே ஆஃப் பண்ணுங்க, இல்லை நான் அதை உடைச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு புரியுது. ஹண்டர் சாங், பியூங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு பதில சொல்லுங்க. நமக்கு இப்போ டைம் இல்ல, தயவு செஞ்சு பேசுறத நிறுத்துங்க. Arise. சேர்மன் பிளான் 9 எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்காரு. ரெடியா இருக்கியா? உனக்கு என்ன பைத்தியமா? அந்த மான்ஸ்டர் இருக்க ஐலாண்டுக்கு எங்களை திரும்ப போக சொல்றியா? அங்க நடந்ததை நேர்ல பார்த்திருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கோட்டோ இறந்துட்டா, அதுவும் கொடூரமா. அந்த புது வேரியண்ட் இறந்துருச்சு. அங்க இருந்து யாரோ ஒரு ஹண்டர் தான் அதை வீழ்த்தி இருக்காங்க. என்னது, இறந்துருச்சா? இப்பவும் நீ அங்க போறதுல இருந்து பின்வாங்க போறியா? இறந்தவங்க சக்தியை பயன்படுத்த அனுமதிக்கிற ஒரு திறமையா? இது நிச்சயமா மேஜிக் மட்டும் இல்ல. பியூங்க, எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. அது மின் ஹண்டருடையது. அவர் தன்னுடைய சக்தியை பயன்படுத்திக்க சொன்னாரு. அவர் எப்படி வாழ்ந்தார்னு இப்பதான் எனக்கு புரியுது. உடனே போய் சா ஹண்டரை குணப்படுத்த சொல்லி என்கிட்ட அவர் சொன்னாரு. கண்டிப்பா அவர் அக்கறை உள்ளவராக இருந்திருக்கணும். இது ஏன் டிவில வரது அவர் விரும்பலன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. கடுமையான போர்களில் ஈடுபடும் போது மேலும் மேலும் வலுவா வளர்ற திறமை, இது ஒரு அசுரத்தனமான வளர்ச்சினே சொல்லலாம். ஆனா மின் விஷயத்துல ஹண்டர் சாங், நீங்க ஒரு ஹண்டரா தொடர்ந்து போராடணும்னு நினைச்சீங்கன்னா பியூங்கோட சக்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனா அவர் எப்பவும் சண்டையை வெறுத்தாரு. நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், அவர் மறுபடியும் போர்க்களத்துக்கு திரும்ப வரவே கூடாது. இது திரும்பவும் ரெட் கேட் இன்சிடென்ட்க்கு கூட்டிட்டு போகுது. அப்போவும் நீங்க இப்படிதான் என் தோல் மேல கை போட்டீங்க. ஆனா இந்த வாட்டி ஆர்டர் போடுறதுக்கு பதிலா உதவி செய்ய சொல்லி நீங்க வேண்டிக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரிலீஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். உண்மையிலேயே ரொம்ப நன்றி. அவங்க எப்படி உயிரோட இருக்காங்க? ஹண்டர் சங்க சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்க புது வேரியண்ட்டை தோக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு நல்லா புரியுது. அவன் எப்படி அந்த ஐலாண்டுக்கு வந்தான்? அந்த ரைட்ல அவன் பார்ட்டிசிபேட் பண்ண போறதில்லன்னு நினைச்சேன். அது எப்படின்னு சொல்ல தெரியல. சேஞ்சிங் ரீடிங்கை யூஸ் பண்ணி அவர் திடீர்னு வந்தாருன்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. நம்மளோட 10 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்ல 7 பேரை நாம இழந்துட்டோம். சேர்மன், நாங்க இப்போ பிளான் 9 ப்ரொசீட் பண்ணணுமா? இதுக்கப்புறமும் ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டா டொமஸ்டிக் கேட்ஸுக்கு நம்மளால எதுவும் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி குளோபல் பேலன்ஸ் பவரை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளியேறது தான் நல்லது. உடனடியா பின்வாங்கிடலாம். எனக்கு புரியுது. திடீர்னு எறும்புங்க எப்படி நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு? எங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த ராணி எறும்பு இறந்துருச்சுன்னு நினைச்சோம். அதனால இருக்கலாம். அதுங்களோட
அதோட லீடர் இறந்துட்டதுனால பயந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அதுங்கள நம்ம நிலப்பகுதிக்கு போக விடக்கூடாது. அதுங்க நம்மள தாண்டி போகாது. இந்த நைட்ஸ் கில்ட் யாருன்னு அந்த எறும்புகளுக்கு காட்டணும். எனக்கு புரிஞ்சிருச்சு மாஸ்டர். எல்லாரும் சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா வாங்க. இது ரொம்ப ஆபத்தா இருக்கும் போல இருக்கே. இந்த ஐலாண்டை விட்டு வெளியேற எறும்புங்க நிலப்பகுதியை நோக்கி பரவி போற மாதிரி தெரியுது. அதுங்க நம்ம பாதையை துண்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். நம்ம உடனடியா கிளம்பி ஆகணும். வாங்க சீக்கிரம் போலாம். அப்போ ஹண்டர் சங் அவர் மீதி இருக்க எறும்புகளையும் முட்டைகளையும் கவனிச்சுட்டு கடைசியில வருவாரு. என்னால இதை ஏத்துக்க முடியாதா? ஆனா நம்மளோட நிலைமையில அவரோட வேகத்தை நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அவங்க ஆபத்தான நிலைமையை கடந்துட்டாலும் மருத்துவ குழு அண்டர் சாவை சீக்கிரமா பரிசோதிக்கிறது நல்லது. குஞ்சு பொரிக்காத முட்டைகளை உடைச்சு அதுல இருந்து கிடைக்கிற அனுபவம் ஒரு நல்ல சர்ப்ரைஸ் தான். இதை அடிக்கடி பயன்படுத்தாம இருக்கிறது வருத்தமா தான் இருக்கு. டீமன் மொனார்க் ஸ்வாட் பேருக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா இருக்கு. அப்போ சரி, மத்ததை நீங்க பாத்துக்கோங்க. எப்படியோ கடைசியா லெவல் 100க்கு வந்துட்டேன். இறந்ததுக்கு அப்புறமும் இதோட ஆரா ஒளி வீசிக்கிட்டே இருக்கு. Arise. என்ன இவ்ளோ இருட்டா இருக்கு. என்னால எதையும் சென்ஸ் பண்ண முடியல. எக்ஸ்ட்ராக்ஷன் இடத்துல ஏதாவது நடந்திருக்குமா? நான் திரும்ப வந்துட்டேன். ஒரு நிமிஷம் அது ஃபெயில் ஆயிடுச்சோன்னு நினைச்சு பயந்துட்டேன். போய் மற்ற எறும்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் அரசே, இப்போ நீதான் பேசுனியா? ஆமா. மற்ற ஷேடோஸால பேச முடியாது, ஆனா இவனால் எப்படி பேச முடியுது? என் அரசே, நீங்க எனக்கு ஒரு பெயர் கொடுங்கன்னு கேக்குறேன். ஜெனரல் ரேங்கா? இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்தது இல்லையே. இந்த ரேங்க் கிடைச்சதுனால தான் அவனால பேச முடியுதோ? கண்டிப்பா இதை யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இங்க பாரு, நான் தான் உன்னை கொன்னேன். இப்பவும் நீ எனக்கு கீழ்ப்படைய தயாரா இருக்கியா? என் அரசே, நான் இறந்து போகல. உங்களோட கைகளால நான் திரும்பவும் பிறந்திருக்கிறேன். அத நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன். நான் எப்பவும் உங்களுக்கு சேவை செய்யறதா சத்தியம் பண்றேன். எனக்குன்னு ஒரு பெயரை கொடுங்க. பெரு. உன்னோட பேரு பெரு. இது எனக்கு பெருமையா இருக்கு. சரி வா, திரும்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். Arise. கடல்ல இருக்க ஹண்டர்ஸ தாண்டி வந்துருச்சு. நம்ம தான் கடைசி பாதுகாப்பு வரிசை. அதுங்க நகரத்துக்குள்ள விடக்கூடாது. இல்ல இதுங்களை நாம எதிர்த்து எப்படி போராட முடியும்? தேங்க்ஸ், முன்னாடி வாங்க. நம்ம இறந்தாலும் சரி அதுங்களை தடுத்தே ஆகணும். என்ன இவ்ளோ இரும்பு இருக்கு? அதுங்களுக்கான தலைவர்கள் இல்லாம 4000 எறும்புகள் இருக்கு. அதுங்க நாலா பக்கமும் பயந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா அங்க அவ்வளோ எறும்புகள் இருந்துச்சு. உன்னால அந்த எண்ணிக்கையை குறைக்க முடியுமா? அதுதான் உங்க விருப்பம். நான் நிச்சயமா செய்யறேன். ஒரு வார்த்தை சொன்னா போதும். போ. அப்படிதான், நல்ல வேலை பண்ண. அதுங்க ரொம்ப ஆபத்தானது, கவனமா இருங்க. அதுங்களை கொஞ்சம் கொஞ்சமா வீழ்த்துங்க. ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாதான் நம்மளால.
மிஸ்டர் சாங், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இப்ப என்ன நடந்தது? என்ன வெளிச்சம் அது? எனக்கு தெரியல, ஆனா அந்த வெளிச்சம் தான் நம்மள காப்பாத்துச்சு. கண்டிப்பா ஜின்வுவா இருக்கணும். இங்க என்ன இவ்வளவு அதிகமா இருக்கு? உங்களால எதுவுமே செய்ய முடியாதா? இல்ல, இந்த ஹெலிகாப்டரை உடைக்காம இருந்தா சரி. எனக்கு சுத்தமா பிடிக்கல. நடுவானத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ திரும்பவும் அவர் நம்மளுக்கு இன்னொரு முறை காப்பாத்திருக்காரு. இப்ப அவங்களால போக முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐலாண்ட்ல இருந்து சிதறடிக்கப்பட்ட பெரும்பாலான எறும்புகளை களத்துல இருந்த பல ஹண்டர்ஸ் தடுத்து நிறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம பிரதான நிலப்பகுதிக்கு ஏற்பட்ட சேதமும் குறைஞ்சது. நம்ம நாட்டோட எஸ்ராங்க் ஹண்டர்ஸ் பாதுகாப்பா திரும்பி வந்தாங்க. மயக்கமா இருந்த ஹண்டர் சா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. இது பல உயிரிழப்புகளோட கூடிய ஒரு பயங்கர போரா இருந்தது. ஆனா தீவுல இருந்து வந்த அச்சுறுத்தல்களை நாம வெற்றிகரமா முறியடிச்சிட்டோம். அதாவது 4வது ஜேஜோ ஐலாண்ட் ரெய்டு எங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமா அமைஞ்சது. வெளிநாட்டுல இருந்து அதிக அளவுல பார்வையாளர்கள் வந்திருக்காங்கன்னு தெரியுது. இது நடந்து 2 நாள் ஆகுது. அவங்க துப்பாக்கி சூடு எல்லைக்குள்ள வந்துருவாங்க. ஸ்டாண்ட் பை ஹண்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. தடுக்க தயாரா இருங்க. அந்த ஆர்டரை டிலே பண்ணுங்க. நம்ம நாட்டு ஹீரோ உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. இதோ இதுங்க வந்துருச்சு. நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாதுல்ல. அதுங்க எல்லாத்துக்கும் கடலையை கல்லறையாக்குவோம். வந்த எறும்புகள்ல ஒரு எறும்பு கருப்பு எறும்பா கிடைச்சிருந்தா உண்மையாவே அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா என்ன ஒரு அவமானம். இந்த ரைடு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பாதிக்கப்பட்டவங்களை கௌரவிக்கிறதுக்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க அஞ்சலி செலுத்துறதுக்காக நிறைய கூட்டமும் வந்துகிட்டு இருக்காங்க. இதோ வந்துகிட்டு இருக்காரு எஸ் ரேங்க் ஹண்டர் ஜின் வூசான் டேபிளை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த ரைட்ல அவருடைய பங்களிப்பு பாராட்டக்கூடியதா இருந்தது. சிலர் அவருடைய பங்களிப்பு இல்லாம இதுல ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சில பேர் அவரை, ஆனா அதே சமயத்துல சில பேர் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. நடந்து முடிஞ்ச அந்த முக்கியமான ரைட்ல இவர் முன்கூட்டியே பங்கேற்றிருந்தா குறைவான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு தலை நிமிர்ந்து நட. பொதுமக்கள் என்னதான் நினைச்சாலும் இந்த துயரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சத அது வேற யாரும் இல்லை, நீங்க தான். உண்மையை சொல்லணும்னா ஜேஜோ ஐலாண்ட் ரெய்டில் நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு ஹண்டர்ஸ் அசோசியேஷன் சேர்மனா நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இல்ல, நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே அங்க போயிருந்தா ஹண்டர் மின்னையும் காப்பாற்ற முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் உங்களோட உதவியால மற்ற 5 எஸ்ராங்க் ஹண்டர்ஸையும் நம்ம நாட்டோட பல மக்களையும் காப்பாத்தி இருக்கீங்க. சொல்லப்போனா அது ஒரு பெரிய சாதனை. நீங்க விரும்பின மாதிரியே சரியான நேரத்துல உங்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும் நான் உறுதி அளிக்கிறேன். எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட ஃபியூச்சர் பிளானா சார்? ஆமா, இந்த ரெய்டு சர்வதேச அளவுல உங்களோட சக்தியை வெளிப்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். பொதுமக்கள் உங்களை தனியா விடுவாங்களாங்கிறது சந்தேகம்தான். நிறைய பேர் உங்களை அணுக முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஒரு அசோசியேஷனால அதை கண்டிப்பா புறக்கணிக்க முடியாது. அதனாலதான் நான் இதை பத்தி உங்ககிட்ட கேட்கறேன். ஹண்டர் சங், உங்களோட மிகப்பெரிய இந்த சக்தியை எப்படி பயன்படுத்த போறீங்க? எங்க பயன்படுத்த போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நான் சொந்தமா ஒரு கில்ட ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார்.
நீங்க மெமோரியல்ல கலந்துக்கிறதுக்கு பதிலா நீங்க எப்படி இந்த துப்புரவு பணியில வந்து மாட்டீங்க மாஸ்டர்? ஏய் முட்டாள், எதிரிங்க இறந்துட்டாங்கன்னு உறுதியா சொல்றது, வழி தவறி வர்றவங்களை கொல்றது, வளங்களை சேகரிக்கிறதெல்லாம் முக்கியமான விஷயம். ஒரு வேலையோட கடைசி பகுதியை என்கிட்ட ஒப்படைக்கிறது என் மேல உள்ள நம்பிக்கையால தான். இருந்தாலும் அது மட்டும் இல்லாம கொடுக்கப்பட்ட வேலையை நேர்மையா செஞ்சு முடிக்கிறது தான் ஒரு நல்ல வீரனுக்கு அடையாளம். மாஸ்டர் நீங்க அசத்திட்டீங்க. ஏய் யார் நீ? இது தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. இங்க நீ என்ன பண்ற? பத்தி தெரியாம நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என்ன சொன்ன? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இங்க நீ என்ன செஞ்ச? அந்த சத்தம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு. அதனால நான் அவங்கள தூங்க வச்சேன். நீ நினைச்சத உன்னால பண்ண முடிச்சுதா? ஆமா, அது கண்டிப்பா அவனுடைய சக்தி தான். ரொம்ப வினோதமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தன் மனுஷங்களுக்கு உதவி செய்யறது. அவன் எப்பவுமே ஒரு வித்தியாசமான ஆளுதான். அவ்வளவு ஆர்வம்னா போய் பாருங்க. அதுக்கான வாய்ப்பு கிடைச்ச பாப்பேன். இங்க வந்த வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நாம இப்ப திரும்ப போகணும். அவங்கள ஒருத்தர் கூட இங்க இல்லையா? இந்த பகுதியை நாம அவனுக்கே விட்டுடலாம். நீ இதுல சம்பந்தப்பட விரும்பல. திட்டமிட்டபடி வேட்டை நிச்சயமா தொடங்கும். அது மாறாது. தேவையில்லாத பிரச்சனைக்கு இது வழிவகுக்கும் நினைக்கிறேன். அவன் இங்க இருந்திருந்தா எவ்வளவு குழப்பத்தை உருவாக்கி இருப்பான்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ரொம்ப நேரமா இந்த டிராஃபிக்லயே மாட்டிக்கிட்டேன். அப்போ கில்டு விஷயம் என்ன ஆச்சு? ஓ, சேர்மன் கோ நான் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாரு. என்னது நிஜமாவா? அப்ப நான் உடனே போய் ஆபீஸ தேட ஆரம்பிக்கிறேன். என்னையும் வேலையில சேர்த்துக்கோ, சரியா? நான் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்றேன். சும்மா இருக்கியா? நாங்க ஒரு முக்கியமான சரி, நான் விஷயத்தை ஃபோன் பத்தி வைக்கிறேன். பேசிட்டு இருக்கோம். எதை பத்தி? இவங்க இருக்காங்களே, இப்போதைக்கு என்னால இங்கிருந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹண்டர் சங், நான் கோ பேசுறேன். கில்டு பத்தி பேசதான் நீங்க கால் பண்ணீங்களா? இல்ல, நான் வேற விஷயமா கால் பண்ணேன். என்ன, இந்த ஹைவேக்கு கீழேயா? ஆமா, ஒரு பீரான் கேட் தோன்றி இருக்கு. ஓ, இப்பதான் புரியுது. ஹண்டர்ஸ் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க கிளம்பி போறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னா? இங்க பாருங்க, ஒவ்வொரு வண்டியா தான் போக முடியும். இங்க அண்டர்ஸ் வர எவ்வளவு நேரம் ஆகும்? என்னது, டிராபிக் மோசமா இருக்கா? அண்டர்ஸால வர முடியாதா? அப்படின்னா இப்ப என்ன பண்றது? ஹேய் ஹேய், போனை கட் பண்ணாத. நான் இந்த கேட்டை மூட வந்திருக்கேன். அப்படியா? மேனேஜர் வு இன்ஃபார்ம் பண்ணாரு. ஹண்டர்ஸ் வரதுக்கு நேரமாகும் போல இருக்கு. அது வரைக்கும் நீங்க தனியா எப்படி இல்ல சமாளிப்பீங்க? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். என்னது, என்ன மறைஞ்சிட்டாரு? இது ஒரு பி ரேங்க் கேட்னு தெரியும். என்னது? நான் நினைச்ச மாதிரி இது கண்டிப்பா ரெட் கேட்டே தான். எப்பவும் எனக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்குது? எக்ஸிட் கேட் வேற மூடி இருக்கு. இந்த காடு எவ்வளவு தூரம் இருக்கணும்னு தெரியல. அம்மா கிட்ட முதல்லயே நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை இது கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னா அப்போ ரொம்ப நேரம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வேலையை நாம சீக்கிரம் முடிப்போம். மெமோரியல் செரமோனிக்கு அவர் வந்தார். உண்மையை சொல்லணும்னா நடந்த இந்த ரைட்ல நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு ப்ரூவ் பண்ணிருக்க. என்னால அப்போ எதுவுமே செய்ய முடியல. நான் காப்பாற்றப்பட வேண்டிய நிலைமையில இருந்தேன். ஆனா அவர் அப்படி இல்ல. அவர் வேற மாதிரி. நான் அவரை எப்படியாவது புடிச்சே ஆகணும். நான் அவர் கூட நிக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்கணும்னா நான் இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆகணும். ஹண்டர்ஸ் வேட்டையாட பிறந்தவங்க.
டஞ்சன்ல இருந்து உயிரோட வெளியே வர்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஹண்டர் எப்ப வேணாலும் இரையாக தயாரா இருக்கும். ஏன்னா எந்த நேரத்துல நிலைமை தலைகீழ ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. எப்பவும் மரணத்துக்கு ஒரு அடி தூரத்துல தான் இருப்பாங்க. ஆனாலும் ஹண்டர்ஸ் ஃபைட் பண்ண பின்வாங்க மாட்டாங்க. எத்தனை எதிரிகள் வந்தாலும், அந்த எதிரிகள் எவ்வளவு வலிமையா இருந்தாலும் சரி, அவங்க பின்வாங்க மாட்டாங்க. அவங்க ஃபைட் பண்றதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கும். குடும்பத்தை பாதுகாக்க, நம்பிக்கையை காப்பாத்திக்க, அவங்க யாருன்னு நிரூபிக்க, அவங்களோட விதியை மாத்த ஹண்டர்ஸ் தொடர்ந்து வேட்டையாடிக்கிட்டே இருப்பாங்க. அதை நிறுத்த அவங்கள யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. அடுத்த இறைய வேட்டையாடலாமா?